வணக்கம் நேயர்களே. நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்மளுடைய வலையொலி தளத்தில் இந்த ஒரு பதிவை போடுறேன் நான். அதனால் இந்த மின்மினி பூச்சி அப்படின்னு நம்ம பல முறை நம்ம பேசியிருப்போம், பார்த்துருப்போம். இப்போ எங்கள் கையில் இருக்கிறது அந்த மின்மினி பூச்சி தான். இந்த மின்மினி பூச்சி இரவு நேரமாக இருந்துச்சுன்னா அப்படியே அந்த ஒளிர் விடும். அது கொஞ்சம் பச்சை வண்ணத்தில் தான் அந்த ஒளி வீசும். நாம் இந்த பூச்சை நம்ம நேரில் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு நாங்கள் இப்போது உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். பாருங்கள், ஏதோ நகர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த மின்மினி பூச்சி இரவு நேரத்தில் மட்டும் இரவாக இருக்கிற நேரத்தில் மட்டும் அது ஒளி வீசி பறக்கும். இப்போ பாருங்கள், இந்த பதிவில் மின்மினி அப்படின்ற தலைப்பில் நாம் ஏற்கனவே நம்ம வலையொலி தளத்தில் ஒரு கவிதையாகவே போட்டிருப்போம். ஒரு மின்மினி பூச்சினுடைய ஒளி எப்படி வீசும் அப்படின்ட்டு. இப்போ நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு இருட்டில் இதனுடைய ஒளி மிளிர்வதை பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டு தான் இப்போ வந்திருக்கோம். ஆனாலும் இப்போ அது அந்த ஒளி மின்னாமல் இருக்குது. காரணம் என்னென்னா, நம்மளுடைய வெளிச்சம் இருக்கிறதுனால நாங்கள் இப்போ அதை மிளிர்ற மாதிரி காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அப்படியே கையை குறுகி வைங்க, ஒரு நிமிடம் அப்படியே இருங்க. பாருங்கள், அந்த மின்மினி பூச்சி ஒளிர் விடக்கூடிய தன்மையில் இருக்குது. இப்போ நம்ம இதை பறக்க விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ அது ஒளிரும். பார்க்கலாம், அதை நம்ம முயற்சி பண்ணலாம். நாம் இருங்க, பறந்துருச்சு. இந்த பகுதியில் நிறைய மின்மினி பூச்சிகள்லாம் பறந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ அது உங்களுக்கு பாருங்கள், இந்த ஒரு மின்மினி பூச்சி தான். இதுதான். இப்போ பாருங்கள், இதுதான் மின்மினி பூச்சி. அது வெளிச்சமாக இருக்கிறதுனால அது ஒளிர்றது நமக்கு தெரியாமல் இருக்குது. திரும்ப நாங்கள் இப்போ அதை கையிலே தான் பிடிச்சிருக்கோம். இப்போ அதை பறக்க விட்டுட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஒளிரும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம். தெரியுதுங்களா இப்போ உங்களுக்கு அந்த மின்மினி பூச்சி மிளிர்றது? இதுதாங்க மின்மினி பூச்சி. மற்றும் ஒரு படைப்பில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். இனி நம்மளுடைய வலையொலி தளத்தில் நமக்கு பதிவுகள் தொடர்ந்து வரும் அப்படிங்கிறது நான் மகிழ்ச்சியாக உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.